இணைப்பில் இருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் ரஷ்ய சோசலிச புரட்சி நாளின் வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதில் முதலில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நவம்பர் 7 ரஷ்ய புரட்சியின் அரசியல் முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதமாக மக்கள் ஜனநாயக இளைஞர் கழகத்தைச் சேர்ந்த தோழர்கள் இந்த இணையவழி கூட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அத்தகைய தோழர்களுக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் கருத்துரை ஆற்ற இருக்கின்ற தோழர்கள் முற்போக்கு இளைஞர் முன்னணி தோழர் பழனி அவர்கள், மக்கள் ஜனநாயக இளைஞர் கழகத்தின் தோழர் சேல்முருகன் அவர்கள், நன்றியுரையாற்ற இருக்கக்கூடிய தோழர் முத்துக்குமார் அவர்கள், தலைமை ஏற்றிருக்கக்கூடிய மஜக தோழர் ஆறுமுகம் அவர்கள், அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக இணைப்பில் தங்கள் நேரத்தை செலவிட்டு இங்கே இந்த ரஷ்ய புரட்சி நாள் கருத்துகள் பகிர்ந்து கொள்வதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தோழர்களுக்கும் புரட்சிகர வாழ்த்துகளும் வணக்கங்களும். முதலில் புரட்சி என்ற சொல் பல்வேறு விதமாக வரலாற்றிலே உச்சரிக்கப்பட்டிருக்கிறது. கம்யூனிஸ்டுகளுக்கு முன்பே கூட வரலாற்று கட்டங்களில் நடந்த நிகழ்ச்சிகளை புரட்சி என்று முதலாளித்துவம் கூட அழைத்திருக்கிறது. அறிவியல் புரட்சி, தொழில்நுட்ப புரட்சி, இன்னும் நிலவுடைமை சமூக அமைப்பை அடித்து முதலாளித்துவம் எழுந்ததை கூட புரட்சி, வரலாற்று கட்டத்தின் புரட்சி என்று அழைக்கிறார்கள். ஆனால் வரலாற்றிலேயே தொழிலாளி வர்க்கத்தின் நலன்களை, உழைக்கின்ற மக்களின் நலன்களை, மனித குலத்தின் நலன்களை உறுதி செய்த, அவர்களுக்கான அதிகாரத்தோடு அறிவித்துக் கொண்ட புரட்சி ரஷ்ய சோசலிச புரட்சி தான் வரலாற்றிலே முதன்மையானது. அதனால்தான் மற்ற புரட்சிக்கும் இதற்கும் உள்ள அந்த உண்மையை நாம் சரியாக புரிந்து கொள்ளும் போது மட்டும்தான் இதற்கு தொடர்ச்சி கொடுக்கக்கூடிய அரசியல் முக்கியத்துவத்தையும் நம்மால் உணர முடியும். முதலாளித்துவ புரட்சி என்பது வளங்களை தான் மாற்றியது, புதிய வகை கருவிகளை படைத்தது. முதலாளித்துவ புரட்சியினுடைய தொழில் புரட்சி அம்சங்கள் எல்லாம். ஆனால் ரஷ்ய சோசலிச புரட்சியினுடைய மிக உயர்ந்த சிறப்பான உள்ளடக்கமும் என்ன, அந்த உள்ளடக்கத்தையே மாற்றினது. இதுவரைக்கும் அந்த புரட்சிகள் அரசு வடிகளை மாற்றிக்கொண்டன, சுரண்டலை ஒழிக்கவில்லை. சுரண்டல் என்பதையே ஒழித்து, கூலி அடிமைத்தன அந்த உழைப்பு போக்கையே ஒழித்து, சமூக உடைமைகளை பொது உடைமையாக்கிய அந்த உள்ளடக்கத்திலான மாற்றத்திற்கான புரட்சி என்பது ரஷ்ய புரட்சி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதிய கருவிகளை புரட்சிகரம் உலகத்தை உருவாக்கியது முதலாளி. ஆனால் ரஷ்ய புரட்சி புதிய வகை மனிதர்களை படைத்தது. எப்படி பரிணாமத்திலே, உயிரினங்களின் வளர்ச்சி போக்கிலே குரங்கிலிருந்து மனித பரிணாமம், உழைப்பு போக்கில் உருவான அந்த பரிணாமம் என்பது மிகப்பெரிய உயிரின புரட்சி என்று சொல்கின்றோமோ, அதுபோல மனித குலத்தின் ஒரு உணர்வியல் பரிணாமம் கம்யூனிஸ்டுகள் என்பவர்கள். இதற்கு முன்பு வரலாற்று அரங்கிலே கம்யூனிஸ்டுகள் என்பவர்களையே சந்திக்காத வரை முதலாளித்துவம் திகைத்து ஆனந்த கூத்துல இருந்துச்சு. என்றைக்கு உலகில் தொழிலாளி வர்க்கம் நிமிர்ந்து எழுந்து அரசியல் பேச ஆரம்பித்ததோ, அதற்கான சமூக இயக்க விதிகளை வகுத்து கொடுத்த நம்முடைய ஆசான்கள் மார்க்ஸ், ஏங்கல்ஸ் தோன்றி பேச ஆரம்பித்தார்களோ, மெய்யான மனிதகுல அந்த பரிணாமத்தையும் பரிமாணத்தையும் பார்த்து முதலாளித்துவம் முதல் முறை அச்சப்பட்டது. அப்போது என்ன ஆகுமோ, நிலப்பிரபுத்துவத்தை வீழ்த்திவிட்டு ஒரு புரட்சிகர பாத்திரம் மாற்றிய முதலாளித்துவம் என்ன நினைத்தது? மன்னராட்சி போலவே அதுவும் நினைத்தது. கார் உள்ளளவும், கடல் நீர் உள்ளளவும், இனிமே நாம தான் இருப்போம், எதிர்க்கவே முடியாது. தனிநபர்களின் அறிவு,
அவர்களுடைய கண்டுபிடிப்புகள் இதுதான் வரலாறு என்று இருமாந்து இருந்தது. ஆனால் தோழர்கள் மார்க்ஸ், எங்கெல்ஸ் எப்படிப்பட்ட உழைப்பு, இந்த புரட்சியினுடைய சாரத்தை கொஞ்சம் ரசிச்சு நம்மளே பார்த்துக்க வேண்டியது. இல்லை, வரலாற்றை மனிதர்களே உருவாக்குகிறார்கள். அந்த வரலாற்றின் உந்து சக்தி வர்க்க போராட்டம். இந்த வர்க்க போராட்டத்தின் இயக்கு சக்திகள் சமூகத்தில் என்னென்ன நிலவுகிறது என்பதை விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஆராய்ந்து, இதுவரைக்கும் மற்ற தத்துவவாதிகள் பூரா உலகம் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு பொதுவா வருத்தப்பட்டிருக்காங்க, நற்கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் உழைப்பவர்கள் நலம் பெறுவது எப்படி, அதற்கு என்ன சமூக அறிவியல் பூர்வமான வழிமுறை, எப்படி சாதிக்க முடியும், எந்த சக்தியினால இதை தலைமையேற்று நடத்தி இந்த சமூக மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்பதை மிக தெளிவாக, உறுதியாக, அறிவியல் பூர்வமாக கனவுகள் இருந்த இடத்தில் அறிவியல்களை வைத்தார் மார்க்சும் எங்கெல்ஸும் என்று தோழர் லெனின் சொன்னார் அல்லவா. அப்படிப்பட்ட சமூக அறிவியல் வழிபட்ட புரட்சியை சாத்தியமாக்குறது தான் உலகின் வியப்புக்குரியதாக மாறியது. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நம்ம இன்னைக்கு ஏதாவது ஒரு புதிய முடிவுகளை கோட்பாடு ரீதியாக ஏதாவது இப்பயே நமக்கு முன்னுதாரணமிக்க ரஷ்ய புரட்சி, சீன புரட்சி, வியட்நாமிய புரட்சி இவ்வளவு இருக்கும் போது கூட இவங்க எப்படிதான்ப்பா கம்யூனிஸ்டுங்க ஏதாவது சொல்லிட்டு கிடப்பாங்க, நடைமுறைக்கு இவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது, இதெல்லாம் நடக்குமா, நடக்காத ஒண்ணு பேசுவாங்க, ஜனங்களுக்கு புரிகிற மாதிரியே பேச தெரியாது என்று இந்த நூற்றாண்டிலும் முதலாளித்துவ பிற்போக்கு தற்கூறிகள் தன்னை அறிவாளியாக கருதி கொண்டு கம்யூனிஸ்டுகளை ஏளனம் செய்வதை பார்க்கிறோம். அப்ப ரஷ்ய புரட்சி என்பதை நினைத்து பாருங்கள் தோழர்களே. இதுவரைக்கும் உலகத்தில் முன்னுதாரணமே இல்லாத ஒன்றை தோழர்கள் அங்கே உருவாக்கி இருக்கிறார்கள். தோழர் லெனின் தலைமையில் ஸ்டாலின் போன்றவர்களுடைய எக்குறுதி மிக்க அந்த போராட்டம், ரஷ்ய புரட்சியின் அத்தனை பொறுப்பு சுமைகளையும் தாங்கிய தளபதி தோழர் ஸ்டாலின், அவருடன் இருந்த பல்வேறு தோழர்கள், போல்சிக் தோழர், கம்யூனிஸ்டுகள், ஒவ்வொருத்தருக்கும் அந்த பங்களிப்பு இருக்குது. அப்போ உலகத்திலேயே முன்னுதாரணம் இல்லாத ஒரு புரட்சி இப்ப ரஷ்யாவில், இப்போ ஒரு கற்பனையா நினைச்சு பாருங்களேன், இது வரைக்கும் ஒரு சோசியலிச புரட்சியே நடக்கலைன்னு வச்சுங்களேன், மார்க்சியத்தினுடைய அதன் மீது தாக்குதல் எவ்வளவு இன்னும் மூர்க்கமாகவும் எல்லலாகவும் இருக்கும். அறிவுஜீவிகளும் முதலாளித்துவ கைக்கூலிகளும் சகல விதமான சந்தர்ப்பவாதிகளும் என்ன சொல்லுவாங்க, ஐயோ 18ஆம் 19ஆம் நூற்றாண்டுல எழுதி வச்சதோட போச்சியா, அது ஒரு ஜோசியமே, சும்மா மார்க்ஸ் சொன்னாரு மூலதனம் எழுதிட்டாரு, நடந்துச்சா, நடத்த முடியுமா, நடைமுறை சாத்தியமா? அதனால்தான் ரஷ்ய புரட்சி என்பது மார்க்சியத்தின் வெற்றி. மார்க்சியம் நடைமுறை சாத்தியம் என்பதை வரலாற்றில் ஆழ பதிந்து சொன்ன ஒரு வெற்றி, சாதாரண வெற்றி கிடையாதுங்க அது. அந்த வகையில் முதலில் தோழர்கள் நாம் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இது எப்படி சாத்தியமானது, இதை எப்படி செய்தார்கள்? அப்போ வரலாற்று கட்டத்தை, மார்க்ஸ் எங்கெல்ஸ் வாழ்ந்த வரலாற்று கட்டத்தில் ஏகாதிபத்திய சக்திகள் பெரு வளர்ச்சி பெறவில்லை, இந்த கட்டமே இல்லை. தோழர் லெனின் ரஷ்யாவில் இந்த சோசியலிச புரட்சி நடைபெறும் பின்னணியில் என்ன, உலகத்தில் ஏகாதிபத்திய சக்திகள் உருவாகிவிட்டன, உலக போர்களுக்கான சமிக்கைகளும் நகர்வுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த சூழலில் எப்படிப்பட்ட அந்த ஒரு வரலாற்று பின்னணியில் நாம் சொல்கிறோம் அல்லவா, வரலாறு தான் சிறந்த வீரர்களையும் மனிதர்களையும் உருவாக்குகிறது. மனிதர்கள் வரலாறை உருவாக்குவது என்பதை எப்படி பார்க்க வேண்டும் என்றால் அவர்களுடைய தனிநபர் பங்களிப்பு என்ற வகையில் அதில் இருக்கிறது, அதை நம்ம ஏற்கிறோம். ஆனால் இந்த வரலாற்று நெருக்கடி சூழல் இருக்கு இல்லைங்களா, நாம பகத்சிங்கை பற்றி இந்தியாவில் பேசுறோம், தோழர் லெனினுக்கெல்லாம் இப்ப அரசியல் அரங்கிற்கு நுழையும் போது என்ன வயது, மாணவ பருவம். அப்பொழுதே அவர் கைது செய்யப்படுகிறார் ஜார் அரசாங்கத்தால. அப்பொழுதே அவர் தன்னுடைய தலையை கொடுக்கிறார் இந்த சமூக சூழலுக்கு, ரஷ்யாவினுடைய நிலைமைகளுக்கு. அப்ப இந்த ரஷ்ய புரட்சி வந்த வழி இருக்கு இல்லைங்களா, எவ்வளவு பெரிய தியாகம். இன்றைக்கு ரஷ்ய புரட்சியினால நினைத்து நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். உலகெங்கும் உள்ள சர்வதேச பாட்டாளி வர்க்கம் தனக்காக ஒரு தத்துவம், தனக்கான ஒரு திசை வழி என்பதை கண்டுகொண்டு மகிழ்ச்சி அடைகிறது. இந்த மகிழ்ச்சியின் பின்னால் எத்தனை வகையான போராட்டங்கள் இருக்கின்றன.
ரஷ்ய புரட்சி என்பது அறிவாக, உணர்வாக, தத்துவமாக, அரசியலாக எத்தனை அரங்குகளில் அது புடம்போடப்பட்டிருக்கும். எத்தனை அரங்குகளில் கம்யூனிஸ்டுகள் முட்டி மோதி வேலை செஞ்சிருப்பாங்க. நினைச்சு பாருங்க, ஒரு சின்ன வேலை செய்வதற்கு நாம் என்ன ஒரு பாடுபடுகிறோம். ஒரு புரட்சி உலகின் முதல் தலைப்பிரசவம் போல வழி. அதனால்தான் அந்த ரஷ்ய புரட்சி, கம்யூனிஸ்டுகள், போல்ஷிக்குகள், பாட்டாளி வர்க்கம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய விடன் அவர்கள் கூடும் அந்த ஸ்மோல்னி என்ற மாளிகையில் தோழர்கள் எல்லாம் அப்படியே அழுகுறாங்க, தார தாரையா. பாட்டாளி வர்க்க சர்வதேசியத்தை பாடிக்கொண்டு இசைத்துக் கொண்டு அப்படியே அழுகிற அந்த கண்ணீரில் எத்தனை ஆண்டுகால மனித குலத்தின் இயக்கம் பிசைந்து பிசைந்து நசிந்து அதனுடைய ஆனந்த கண்ணீரின் வெளிப்பாடாக அந்த ரஷ்ய புரட்சி அங்கு நிறுவப்பட்டிருக்குன்னா அந்த தோழர்கள் மனம் எத்தனை சக தோழர்களை இந்த போராட்டத்தில் இழந்திருப்பாங்க. திரும்பி பார்க்கையில் தோழர் லெனின் ஒரு பல்கலைக்கழக மாணவர்கள்ட்ட உரையாற்றும் போது ஒரு கட்டத்தில் பாபுஸ்கின் என்ற தொழிலாளியை பற்றி நினைவூர்ந்து சொல்வார். பாபுஸ்கின் போன்ற தொழிலாளர்கள் வரலாறெல்லாம் குறித்து வைக்கப்பட வேண்டும். அவர்களெல்லாம் இல்லை என்றால் ரஷ்ய புரட்சி இன்றைக்கு இவ்வளவு வேகமாக எழுந்து நின்றிருக்க முடியாது என்று சொல்கிறார். ஏன்னா அப்படிப்பட்ட நபர்கள், ஒரு தத்துவ மனிதனை இப்படி ஆக்குமா? பிறருக்காக. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரஷ்ய புரட்சியினுடைய உயிரியல் பண்பின் சிறப்பம்சம் என்னன்னா, இதுவரைக்கும் மனிதன் இப்படி வாழவே இல்லை. தனக்காக வாழ மட்டுமே இந்த முதலாளித்துவம் அவனை பழக்கப்படுத்தியிருக்கிறது. ஒரு சமூக விலங்காக, பிரத்தியானுக்காக வாழ்றது, பிறருக்காக தன் உயிரை இழப்பது. உயிரை இழப்பது விட முக்கியமானது என்ன தெரியுங்களா? இளமை ததும்பும் ஆற்றல் உள்ள தன்னுடைய வாழ்வை கொடுப்பதுங்கிறது தான் முக்கியம். அந்த வாழ்க்கையை பல இளைஞர்கள், தோழர்கள், தொழிலாளர்கள், அறிவுஜீவிகள் ரஷ்யாவிலே பாட்டாளி வர்க்கத்தின் பின்னே அணிதிரண்டு வழங்கி இருக்கிறார்கள். ஒரு அந்த ரஷ்ய புரட்சியின் காலகட்டத்தில் புடிலவ் என்று சொல்லக்கூடிய ஒரு தோழரை ரஷ்ய வரலாற்று கதைகளில் இப்படி பல மாந்தர்களை நாம் பார்க்க முடியும். இவர்களை எல்லாம் எது வார்த்து எடுத்தது? கம்யூனிஸ்டுகள் நாங்கள் தனி வார்ப்புகள் ஸ்டாலினும் ஜூலியஸ் பூசிக் போன்றவர்களும் சொல்றாங்கன்னா சும்மா இல்லை. ஒரு முக்கியமான போர் நடக்கிற இடத்துல தோழர்களுக்கு கொடுக்கிற தகவல் அந்த தந்தி துண்டிக்கப்பட்டு விடுது. அப்ப அந்த போர்க்களத்தில் இருக்கக்கூடிய புடிலவ் என்ற தோழர் எதிரியின் துப்பாக்கியால் சுடப்பட்டு மரணத்தின் துவாயில் துடித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய ரத்தம் வெளியேறுகிறது, ஆனால் சித்தம் வெளியேறவில்லை. ஆகா, ஒரு முக்கியமான பணியில் நாம் இருக்கிறோம், தோழர்கள் தகவல் துண்டிக்கப்பட்டு விடுமே என்று சொல்லி அந்த தகவல் தொடர்பு கம்பியை இணைத்து தன்னுடைய பல்லில் அப்படியே கடித்துக் கொண்டே உயிர் இறந்து விடுகிறார். இதெல்லாம் கடந்த கால முதலாளித்துவ சமுதாயத்தில் இப்படி ஒரு மனிதனை உருவாக்க முடியுமா? நான் வியந்து பார்க்கிறதான். இப்படிப்பட்ட மனிதர்களை உருவாக்கியிருக்கு. மனிதகுல பரிணாமம் அல்லவா கம்யூனிசம் என்பது. இதையெல்லாவா போய் வர பெரிய காவியங்களை எல்லாம் விட நாம் சொல்கிறோம் இன்னைக்கு சிந்து வெளி நாகரிகம், நைல் நாகரிகம், மெசபடோமிய நாகரிகம், யூப்ரடிஸ் டைக்ரிஸ் நதிக்கரை நாகரிகம் என்று சொல்கிறார்கள். ஆனால் என் இதயத்தை ஆழத் தழுவுவது இந்த ரஷ்ய புரட்சி என்று சொல்லக்கூடிய அந்த வால்கா நதிக்கரை நாகரிகம் தான் மனித குலத்திலேயே இதுவரைக்கும் வரலாற்றில் உயர்ந்த நாகரிகம். அந்த வரலாற்று கதைகள்ல பார்த்தா பிற்பாடு புரட்சிக்கு பிற்பாடு கூட்டுப்பண்ணை நிலவுகின்ற நேரத்துல ஒரு இளைஞர் புதுசா கம்யூனில் இருக்கிற ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி அந்த வட்டாரத்துல குழு இருக்கிற ஒரு மக்கள், போல்ஷிக் மக்கள் அதிகார கமிட்டியில இருக்கிற ஒரு சோவியத்துல கோதுமை வயல்ல ஒரு டிராக்டர் தீப்பிடிச்சிடும். இவரு இப்ப அன்று முதல் நாள் தான் அவருக்கு திருமணம் நடந்திருக்குது. இதை வெளியிலேருந்து பார்த்துட்டு அவர் துடிச்சு போறாரு. ஆஹா, கூட்டுப்பண்ணையுடைய அத்தனைய பயிரும் நாசம் ஆயிடுமே, இது வெடிச்சதுன்னா எரிஞ்சதுன்னா. ஓடி போய் அந்த டிராக்டரை அவர் வேகமாகவும் ஓட்டக்கூடாது, ஏன்னா நெருப்பு தீ பரவிடும். நல்லா முற்றி காய்ந்திருக்கிற நேரம் அந்த டிராக்டரை மெதுவாக பதமாக இயக்கி கொண்டே வெளியேறி அந்த டிராக்டர் ரோட்டுக்கு வரும்போது அவர் எரிந்து சாம்பலாகி கிடப்பார். எப்படிப்பட்ட நினைச்சே பார்க்க முடியல. இப்படிப்பட்ட மனிதர்களை முதலாளித்துவம் என்னைக்காவது உருவாக்கி இருக்குதா? ஒரு முதலாளித்துவ குடும்பத்தில் எப்படி ஒருத்தனை பார்க்க முடியுமா? தன்னுடைய சொந்த குடும்பத்தில் கூட சுயநலமாக கணவனுக்கு தெரியாம மனைவி பணம் சேர்ப்பது, மனைவிக்கு தெரியாமல் கணவன் பணம் சேர்ப்பது, பெற்றோர்களை பராமரிக்காத பிள்ளைகள், இப்படிப்பட்ட கேரக்டர்களை, நபர்களை உருவாக்குது இந்த முதலாளித்துவம். மனிதர்களின் மூலமாக எப்பொழுதுமே அனைத்து இழிந்ததையும் கொண்டிருந்தது. ஆனால் மனிதர்களின் மூலமாக ஒரு உயரியதை வெளிப்படுத்தியது ரஷ்ய புரட்சி என்பதின் சித்தாந்தம்.
மார்க்சியத்தின் எவ்வளவு மகோன்னதமான வெற்றி இது. இதை இன்னைக்கு எப்படி கொண்டாடணும்? நம்ம தெருக்கள்ல, வீதிகள்ல எவ்வளவு பலம் இழந்து ஒரு புரட்சியே செய்து முடிச்சிட்டாங்க. அந்த புரட்சி யாருக்காக செஞ்சாங்க? எப்படி நடந்துச்சு? உன்னை போன்ற தொழிலாளிக்காக நடந்தது சொல்வதற்கு கூட இங்கே சக்தியற்று எவ்வளவு ஒரு அவலத்தில் நாம் இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம நாட்டில் புரட்சி என்பதை விட கொச்சைப்படுத்தப்பட்ட சொல் வேறு எதுவும் இருக்க முடியாது. புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, புரட்சி கலைஞர், புரட்சி தமிழன். இப்ப புரட்சி உண்மையான பொருளில் செய்தவர்களை பற்றி நாம் சொல்வதற்கே அதை ஒரு பெரிய வேலை போல செய்து கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கும் போது நாம் எவ்வளவு பின்தங்கி இருக்கிறோம். ரஷ்ய புரட்சி 1917 நடந்துச்சுங்க, 2025 இப்படி பேசிட்டு இருக்கிறோம். அப்ப ஏன் இப்படி பின்தங்கி கிடைக்கிறோம்? ஏன் இப்படி பின்னடைவுக்கு உள்ளாக இருக்கிறோம்? வரம்பற்ற சுரண்டல் நடந்து கொண்டு இருக்கிறது. வெளியில பார்த்தோம்னா 2 மணி நேரம் வேலை எல்லாரும். அப்ப ரஷ்யாவில் எப்படி புரட்சி செய்ய முடிந்தது? தொழிலாளி வர்க்கத்தை எந்த அளவுக்கு புரிந்து கொண்டார்கள் அவர்கள். அதுதான் அவர்களுடைய வெற்றி. அந்த ரஷ்யாவுடைய புரட்சிக்கு முன்னாலான பின்னாலான அந்த சூழலிலிருந்து தான் எப்படி ஒரு போல்ஸ்விக்குகள் பிறக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கு நாம் அதை கவனமாக தெரிஞ்சு கொள்வோம். ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் 1800களிலேயே சில முதலாளித்துவ கூறுகள் வந்துருச்சு. சில ஆலைகள் சின்னதா வந்திருக்குது. அதற்கு பின்னால் 60களிலேயே தோழர் லெனின் சொல்வது போல ரஷ்யாவுக்கு தோழர் பிளக்னோவ் அவர் மார்க்சியத்தை அறிமுகப்படுத்துறாரு. அப்ப மார்க்சியத்தை அறிமுகப்படுத்திய விடனையே ஜார் அரசு அவரை கொடும் தாக்குதல் நடத்துறப்ப ஜெனீவாவுக்கு தப்பி போயிடுறாரு. அங்கிருந்து கொண்டும் அவர் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை, மூலதனமும் கூலி உழைப்பும், இன்னும் சில நூல்களை எல்லாம் அவர் தான் மொழிபெயர்த்து ரஷ்யாவில் பரப்புறாரு. தொழிலாளர் விடுதலை குழு என்பதை உருவாக்கி பரப்பிட்டு இருக்கிற நேரத்துல அங்கே ரஷ்யாவில் நரோத்னிக்கிகள் என்று சொல்லக்கூடிய பிரிவினர், அதாவது விவசாயிகள் தலைமையில தான் புரட்சி நடக்க முடியும் என்ற போக்கில் அவர்கள் தொழிலாளி வர்க்கத்தின் வளர்ந்து கருவுற்று வளர்ந்து வரக்கூடிய பாட்டாளி வர்க்கமாக இருக்கக்கூடிய முன்னேறிய முதலாளித்துவ உற்பத்தி முறையில் வரக்கூடிய வர்க்கம் என்பதால் தான் அந்த பாட்டாளி வர்க்கம். அப்படி அந்த சூழல்ல பாருங்க 800 900களிலேயே இந்த கருத்தியல் போராட்டத்தை நடத்த வேண்டிய தேவை அவங்களுக்கு இருந்திருக்கு. அதை அப்பயே தீர்த்துட்டாங்க ரஷ்ய கம்யூனிஸ்டுகள். தோழர் பிளக்னோவ், அதை தொடர்ந்து தோழர் லெனின் போன்றவர்கள், போல்ஷிக் கட்சிகள், ஸ்டாலின் போன்றவர்கள். இன்னைக்கு நம்மள்ட்ட என்ன புரிதல் இருக்கு? பல தோழர்கள்ட்ட அனுபவ ரீதியாக நான் பார்த்திருக்கிறேன். பாட்டாளி வர்க்கம் என்பதை இன்றும் கூட பலர் பாடுபடும் வர்க்கம், ரொம்ப கஷ்டப்பட்டா ஒரு பாட்டாளி, இப்படி புரிந்து கொள்ளக்கூடிய பிழையான நிலைமைகளில் இன்றும் இருக்கிறது. முன்னேறிய உற்பத்தி உறவில் விளைந்து வரக்கூடிய வர்க்கம், கூலியை தவிர வேற எதுவும் இழப்பதற்கு எதுவும் இல்லாத வர்க்கம் என்ற அடிப்படையில் புரிந்து கொள்வதை விட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளில் கூட நிழல் போல படிந்திருப்பது என்னன்னா இந்த விவசாய வர்க்க கண்ணோட்டம், விவசாயிகள்கிட்ட உள்ள எளிமை. விவசாயிகள் உழைப்பாளிகள் தான், விவசாயிகள் புரட்சிக்கான அடித்தளம் கொண்டவர்கள் தான். ஆனா தலைமை யாரு? எந்த சக்தி? அந்த அடிப்படையில் கம்யூனிஸ்டுகள் கண்ணோட்டத்தை கொண்டிராமல் அதுல இருந்து வர்றதுதான் ரொம்ப எளிமையா இருப்பாருங்க. அரசியல் எளிமை என்பதுதான் முக்கியமானது ஒழிய விவசாயிகளுடைய கூலி விவசாயிகள் மற்றவர்களுடைய இதை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய தத்துவமா கம்யூனிசம்? அவர்களுடைய நலன்களை பிரதிநிதித்துவப்படுத்துறோம். ஆனால் அரசியல் தலைமை என்பது பாட்டாளி வர்க்கம் என்பது இப்ப இன்னைக்கு நவீன பாட்டாளி வர்க்கம் வந்துருச்சு. அந்த காலத்துல 18ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு 19ஆம் நூற்றாண்டு தொடக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆலைப்பாட்டாளிகள் இருந்தாங்க, உற்பத்தி பொருள்கள் உற்பத்தி செய்வது. அதுக்கு பிறகு சேவைத்துறை வந்துருச்சு, நிதித்துறை ஒட்டிய வேலைகள். இப்ப நவீன பாட்டாளி வர்க்கம் ஐடியில ஒருத்தர் இருக்காரு. நிறைய குழப்பங்கள் அமைப்பு வாழ்க்கையில பார்த்திருக்கேன் தோழர்கள்ட்ட. ஒருத்தர் போய் அரசியல் பேசக்குள்ளே என்ன ஆகும்னா, ஒரு தோழர் அவரு டை கட்டிட்டு சூப் போட்டு ஏசியில இருக்கார் தோழர். அவரெல்லாம் அவரை சீக்கிரம் வர மாட்டார். அதனாலதான் வரலங்கிற மாதிரி ஒரு புரிதல். அவர் ஐடியில வேலை செஞ்சாலும் சரி, ஏசியில உட்கார்ந்தாலும் சரி, அவரும் ஒரு கூலி தொழிலாளி தான். இவர் எப்படி ஒரு கூலி தொழிலாளி திம்சு கட்ட இது பிடிக்கிற மாதிரி அவர் மவுசை பிடிச்சிட்டு இருக்கிறாரு. அப்ப கூலிக்கு உழைப்பை விற்கக்கூடிய வர்க்கம், முன்னேறிய உற்பத்தி உறவுகள்ல புதிய புதிய வர்க்க அடுக்குகள் உருவாயிட்டே வருது. இதை புரிந்து கொண்டார்கள் ரஷ்ய கம்யூனிஸ்டுகள். இதை புரிய வைத்தார் தோழர் லெனின். புரட்சியை புரிந்து கொள்வதும் புரிய வைப்பதும் ரொம்ப அடிப்படையான பணி.
இதைத்தான் ஆரம்பத்துல தோழர் லெனின் கையில் எடுத்தார். நரோத்னிக்கிகளை எடுத்து பிளக்கனோவ் இல்ல தொழிலாளி வர்க்கம் தலைமையில தான் செய்யணும்னு சொன்னாலும் அவர் விவசாய வர்க்கத்தை சுத்தமா கைவிடுறாரு. விவசாய வர்க்கம் புரட்சிக்கு பொருத்தமற்ற வர்க்கம் என்பது போல அவர் கருதுறாரு. அரசியல் அரங்கிற்கு லெனின் வந்த உடனேயே இந்த பிழைகளை சரி செய்வது ஒரு முதன்மை வேலையாக இருக்கு. நரோத்னிக்கிகளுடைய இந்த அராஜகவாத போக்கு, தனிநபர் அழித்தொழிப்பு, விவசாயிகள் கம்யூன்கள் மூலமாக புரட்சி செய்ய முடியும்னு கூறுவது, இந்த அரசியல் போக்கை நிராகரிப்பது மட்டுமல்ல, விவசாயிகளை நிராகரிக்கும் பிளக்னோவ் கருத்தையும் புறந்தள்ளி பாட்டாளி வர்க்கத்தின் தலைமையில் விவசாய வர்க்கத்தை இணைத்து புரட்சி செய்ய முடியும் ரஷ்யாவில். அது ஒரு சேமிப்பு சக்தியாக திரட்டப்பட வேண்டும் ரஷ்ய புரட்சிக்கு. அதுதான் நடந்துச்சு. நாளடைவில் அந்த விவசாயிகள் மத்தியில காடேட்டுகள் என்று சொல்லக்கூடிய அந்த முதலாளித்துவ மிதவாத சக்திகள் அவர்கள் நலனை பிரதிபலிப்பது போல பேசிக்கொண்டே வந்தாலும் போண்டியாக அவங்க பக்கம் நிக்கல. அவன் காடேட்டுகள் போய் ஜார் கூட சேர்ந்துக்கிட்டான். அப்ப அரசியல் உண்மைகளை விவசாயிகளை உணரச் செய்கிறது போல்ஷிக் கட்சி. நீ யாரோட சேர்ந்தா பிழைக்கலாம், ஜாரோட சேர்ந்தா அழிவ, பாட்டாளி வர்க்கம் தொழிலாளரோட சேர்ந்தா உயிர் வாழ முடியும் என்ற அரசியல் உண்மையை அவருடைய கண்களுக்கு முதலில் தெளிவாக்குகிறது லெனினிசம். இப்படி அந்த சூழல்ல அரசியல் அரங்கிற்கு வரும்போது செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்ல மட்டும் 20 மேற்பட்ட மார்க்சிய குழுக்கள் இருக்கின்றன. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, பல தோழர்கள் இல்ல வெளியில் உள்ளவங்க தோழர்களுக்கு புரியும், கம்யூனிசத்தின் நட்பு சக்தியாக மாற விரும்பாத பல முதலாளித்துவ ஆதரவு எண்ணம் கொண்டவர்கள் ரஷ்யாவிலலாம் எல்லாம் நீட்டாங்க. பிறப்புல ஜாதி கிடையாது, அங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏதோ பயங்கரமா ஒரு NH-47 ரோடு போட்டு சர்ன்னு லெனின் ஒரு கார்ல போய் ஒரு புரட்சி பண்ணி வந்துட்டாருங்கிற மாதிரி பேசுறாங்க பைத்தியக்காரங்க. ரஷ்யாவில் எவ்வளவு இடர்பாடுகளை சந்திச்சாரு, எவ்வளவு சிதறுண்டு கிடந்தது, பல கருத்தியல் போராட்டம், குழப்பப்பட்ட சூழ்நிலை, நரோத்னிக்கிகள், புகாரினிகள், அராஜகவாதிய கும்பல், தேசியவாத கும்பல், கட்சிக்குள்ளேயே துவக்கத்திலேயே டிராட்ஸ்கியவாத கும்பல்கள், பல விதத்தையும் எதிர்த்து அதன் மீது ஈட்டப்பட்ட வெற்றி தான் ரஷ்ய புரட்சி. ரொம்ப சாதாரணமா வந்துடல. ஏதோ லெனினோ ஸ்டாலினோ ஒரு சில நபர்கள் மட்டுமல்ல, அந்த போல்ஷிக் கட்சி என்ற அந்த அமைப்பு, அதை பின்னி இருந்த தோழர்கள், அந்த நாட்டு உழைக்கும் வர்க்கம், இவர்களை ஒரு அலைவரிசையில கொண்டு வந்து எத்தனை விதமான சிந்தனை போக்கிலிருந்து விடுவித்து ரஷ்ய புரட்சியின் சிறப்பாக நான் மிக சிறப்பாக பார்ப்பது தான், இதுவரைக்கும் மனிதன் ஏதேதோ நினைவுகள்ல சிந்தனைகள்ல வாழ வைக்கும். கடவுள் வாழ வைப்பாரு, ஐயா வாழ வைப்பாரு, பண்ணையார் வாழ வைப்பாரு, முதலாளி வாழ வைப்பாருன்னு. முதலாளித்துவ சிந்தனையிலிருந்தே மனிதனை விடுவிப்பதுங்கிறது இருக்கு இல்லைங்களா, அது எவ்வளவு பெரிய போராட்டம். சித்தாந்த போராட்டமும் அரசியல் போராட்டமும் சேர்ந்த ஒரு அழகும் அறிவும் உணர்வும் கொண்ட போராட்டம். வெற்றி எத்தனை பரிமாணங்கள்ல நம்ம பார்க்க முடியாது தெரியுங்களா, சாதாரணமா வந்துருச்சு. அது அந்த 20க்கு மேற்பட்ட மார்க்சிய குழுக்கள் நிறைய இருக்குது. அத்தனையோடையும் லெனின் தலை கொடுத்து சித்தாந்த போராட்டங்களை நடத்துகிறார். எது சரியான மார்க்சியம், இந்த கட்டத்துல எது மார்க்சியத்தை வளர்த்து எடுப்பது என்பதாதான். அதனால்தான் தோழர் ஸ்டாலின் பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறாரு, ரஷ்யாவில் 2 விதமான மார்க்சியவாதிகள் இருக்காங்க. மார்க்சியத்தின் மீது படுத்துறங்கும் பேர்வழிகள்ங்கிறார். சொல்லுக்கும் செயலுக்கும் முரண்பாடு உள்ளவங்க அவங்க. ஆனால் மார்க்சியத்தை பற்றி இருந்தவர்கள், சொல்லுக்கும் செயலுக்கும் முரண்பாடு இல்லாதவர்கள் லெனின் அந்த பிரிவை சேர்ந்தவர். லெனின் அப்படி கடுமையா ஒரு சிறு குழுவாக இருந்து போராடுறாரு. முதல்ல இந்த குழுக்களை சித்தாந்த ரீதியாக ஒன்றுபடுத்துறாரு. அப்ப மார்க்சியத்தை தொழிலாளி வர்க்கத்திடம் சேர்ப்பது என்பதில் செய்த பங்கு இருக்குங்களா, தோழர் லெனினுடைய பங்கு, ஆரம்பகால அந்த போல்ஷிக்குகளுடைய பங்கு, அதுதான் ரஷ்ய புரட்சிக்கு கருவாக அடித்தளம் எடுது. நம்மள்ட்ட தத்துவம் இருக்குது, பொருள் இருக்குது, எதை எங்க கொடுக்கணும்னு இருக்கு இல்லைங்களா. நம்ம சமூகத்திலையும் கூட இப்ப எல்லாருக்குமே கோபம் இருக்குது. வாழ்க்கையினுடைய மிதிப்பாடுகள், நெரிசல்கள், அடி வலி, எதிர்பார்த்தது கிடைக்கல, எல்லாருக்கும் கோபம் இருக்கு. ஆனா அந்த கோபத்தை யாருக்கு காண்பிப்பதுங்கிறது தெரியல. வேலைக்கு போயிட்டு வர ஆம்பளையா இருக்கிற ஆம்பளை திமுல பொண்டாட்டி போட்டு அடிக்கிறான் கோபத்தை, சில பேர் பிள்ளைய போட்டு அடிக்கிறான், சில பேர் சுற்று வட்டாரங்கள் எரிச்சலை காட்டுறாங்க. இப்படி முதலாளித்துவ சுமைகளும் நெருக்கடிகளும் மனிதனை சித்தங்கலங்க வைக்குது. இப்படிப்பட்ட சூழலில் இருக்கக்கூடிய மனிதர்கள் ரஷ்யாவில் இருந்தாங்க. ரஷ்யான்னா ஏதோ எந்த இடர்பாடும் இல்லை,
இல்லாம ஒரு தயாராக இருந்த நிலம் அல்ல. இன்னும் சொல்ல போனா ஆட்சி காலத்துல இனோரோட்சிங்கிற பேர்ல இழிவுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க பல்வேறு தீன மக்களையே. ரஷ்யர்கள் மட்டும்தான் உயர்ந்தவர்கள், உயர்குடியாளர்கள். அங்கேயும் பண்ணையாறு, நாட்டாம, தலையாரி, சவுக்கடி எல்லாம் இருந்திருக்குது. என்ன இருந்தாலும் பிறப்பின் அடிப்படையில் முதலாளித்துவத்திற்கு முந்தைய உற்பத்தி முறையினுடைய பல்வேறு வேறுபாடுகள் ஜெர்மன், இத்தாலி, இங்கிலாந்து, இந்தியா அப்படி வேறு வகையில இருக்கு. ஆனா இந்த வேறுபாடுகள் இருப்பதே ஒரு சிறப்பு போல சில பேர் பேசுகிறார். ஆனா இந்த வேறுபாடுகளை களைவதற்கு எதை கையாளுவது? மார்க்சியம் எல்லா இடத்துக்கும் பொருந்தி இருக்கு. வேறுபாடுகள் இருக்குதுன்னு சொல்றதா அறிவு? இந்த வேறுபாடுகளை களைவதற்கான சித்தாந்தம் என்ன? மார்க்சியம் வந்து உற்பத்தி அடிப்படையில் எல்லா வகையான பிறப்பின் அடிப்படையிலான வேறுபாடுகளா இருந்தாலும் சரி, கட்டி காத்ததும் உருவாக்கியதும் ஒரு குறிப்பிட்ட உற்பத்தி உறவுகளின் கீழ் தான் இது கட்டி காக்கப்படுது, சமூகங்களின்படி. அப்ப இதை அடித்து தூக்குற சமூக விதிகளை சரியாக கையாளும் போது மாற்ற முடியும். அப்படி ஒரு வகை தான் ரஷ்யா வந்தது. பல்வேறு தேசிய இனங்கள் இருக்கு. 120க்கும் மேற்பட்ட சிறு தேசிய இனங்கள்லாம் இருக்குது. மதங்கள் இருக்குது. அங்கேயும் பாதிரிகள் இருக்கிறான். இந்த நீங்க கஷ்டப்படுவ, பரலோகத்துல போய் நல்லா இருப்பேன்னு இங்க இருக்கிற இந்து மத வெறியர்களுடைய தலைவிதி தத்துவம் அங்கும் தாண்டவம் ஆடியது. இடையில் புகுந்துதான் கம்யூனிஸ்டுகள் வந்து வேலை செஞ்சிருக்கிறாங்க. எப்படி வேலை செஞ்சாங்க? அவர்களுடைய தனி திறமை ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் ரஷ்ய சமூக சூழல் மார்க்சியம் தான் நமக்கு கருத்து அப்படிங்கிறத மேலும் 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 மக்கள்கிட்ட உணரச் செய்வது இருக்கு இல்லைங்களா? அந்த புரட்சியை புரிய வைப்பது, புரிந்து கொண்டவர்கள் சரியாக புரிய வச்சாங்க. அப்ப அந்த இடத்தில் முக்கியமாக மார்க்சியத்தை லக்னோவ் அறிமுகப்படுத்தினாரு. அதுக்கு முன்னாடி மார்க்சிய நூல்கள் இருக்குது. ஆனால் தொழிலாளி வர்க்கத்திடம் மார்க்சியத்தை ஒரு ஆற்றலாக அவர் கையில் சேர்ப்பது, அந்த நாட்டில் உள்ள வர்க்க பிளவுகளை சரியாக சமூக சக்திகளை முதலில் இனங்கண்டு இணைப்பது, பட்டாளி வர்க்க தொழிலாளி வர்க்க தலைமையின் கீழ் விவசாய வர்க்கத்தை புரட்சிக்கு இணைப்பது என்கின்ற அந்த அரசியல் மார்க்சிய தொலை நோக்கு இருக்கு இல்லைங்களா? கார்கி சொல்ற மாதிரி வெகு காலத்துக்கு அப்பால் நிலையில் பார்ப்பார் ஒரு இலக்கிய மொழியில. அப்படி பார்க்கிறார் அவர். அது மட்டும் இல்ல, ஒரு குறிப்பிட்ட தருணத்துல செய்ய வேண்டும்னா எழுதின பிறகு 1902க்கு பிறகு 17க்கு கொஞ்சம் முன்னாடியே அவர் சொல்றாரு, இந்த நேரத்தில் வரலாறு ஒரு கடமையை நம்மிடம் ஒப்படைத்திருக்கிறது. இதை நாம் சரியாக ஜாருக்கு அடி கொடுத்து அவனை வீழ்த்தினால் ரஷ்ய பாட்டாளி வர்க்கம் என்பது சர்வதேச பாட்டாளி வர்க்கத்தின் முன்னணி படையாக செயலாற்றும். எவ்வளவு தீர்க்கமா சொல்லியிருக்காரு. வார்த்தையோ உணர்ச்சி வேகத்திலே அவர் பேசல. ரஷ்ய புரட்சிக்கு பின்னால், அதன் வெற்றிக்கு பின்னால் எத்தனை காலனிய நாடுகள்ல தேசிய இன எழுச்சிகளும் புரட்சிகளும் மலர்ச்சிகளும் எவ்வளவு நடந்தது. இதனுடைய ஊக்கம் இந்த சர்வதேச ரீதியில் நாம் ஒரு முன்னணி படையாற்றக்கூடிய கடமை இது. அதனால் நாம் இதை செய்தே தீர வேண்டும். அது மட்டுமல்ல, புரட்சி என்பது எதிரியின் மீது மட்டும் கை வைப்பதல்ல, தன் மீது கை வைக்கிற தைரியம். ரொம்ப அழகான ஒரு சொற்றொடர்ல ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லியிருப்பாரு, பெரிய கட்டிட அமைப்பு இடிந்து சடசடன்னு விழுகும்போது பல பேர் தலை சுற்றி தானே விழுந்து விடுகிறார்கள். தன்னை சுற்றிலும் நடக்கின்ற இந்த இடிபாடுகளை பார்த்து அதற்கு தாங்கு திறனற்றவர்களாக இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய அறிவாளிகளாக இருந்தாலும் அப்படி இருக்கிறார்கள். எத்தனை பேரை நாம பார்க்கிறோம்? புரட்சி இன்னும் நடைபெறவில்லை, போதிய அளவுக்கு அமைப்பு வளரவில்லை, மக்களிடம் செல்வாக்கு இல்லை என்கின்ற காரணத்தை வைத்துக் கொண்டு ஓடி போனவங்க எத்தனை பேர் கம்யூனிஸ்ட் அரசியலை விட்டு? இன்றைக்கு பேச வேண்டிய அரசியல் முதலாளி, இன்றைக்கு உலக நிலைமையை பார்த்தா ஏகாதிபத்தியங்கள் மிகப்பெரிய ஒரு போரை துவக்கதற்கான அத்தனை சூழலும் இருக்குது. கொள்ளை அடிக்கிறான், காசால பாலஸ்தீனத்தை எரிச்சு அந்த மண்ணையே அழிக்கிறான். இஸ்ரேலும் அமெரிக்கா பின்னணியில் இருந்து கொண்டு ஈரான்கிட்ட உம்பளக்குறான். உக்ரைன்ல போய் ரஷ்யா சண்டை போடுறான். அமெரிக்கா பின்னணியில் நின்று செத்த வீட்டுல வந்துகிட்டு பந்தலிலே பாவக்கா தொங்குதடி ஏலக்கா மாதிரி என்னகிட்ட பெட்ரோலை வாங்குங்கிறான். மக்கள் அழிக்கப்படுகிறார்கள். சூடான்ல என்ன வகையான அழிவு! இன மதவெறி ரெண்டும் சேர்ந்து அங்க மக்கள் அழிச்சிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட சூழலில் உலகை முதலாளித்துவம் அழித்து தீக்கிரையாக்கி, பழைய காலத்துல சொல்லுவான் பாருங்க, வாதாபி கொண்டான்
அப்படியே அந்த வடக்க உள்ளதெல்லாம் தீக்கி இறைச்சிட்டு அப்படியே கல்லை தூக்கிட்டு வந்தான், இங்க சிலையை செஞ்சான் அப்படிங்கிற அழிவை வந்து பெருமை போல. ஏகாதிபத்தியம் 10 பைசாக்கு புரோஜனம் இல்லை. அழிவு சக்தி, நாச சக்தி. லெனின் வரையறுத்த போல அது மக்களுக்கு மேலும் மேலும் தீங்கு இழைக்கக்கூடிய கெட்டழிந்த முதலாளித்துவம். அழிகிற முதலாளித்துவம் இல்லை, சீக்கு வந்து கெட்டழிகிற முதலாளித்துவம் நாறுது உலகம் முழுக்க. இந்த சூழலில் உலகம் தவித்து போய் ஒரு கேள்வியை எழுப்புகிறது. உலகத்துக்கு தேவை கம்யூனிசமா முதலாளித்துவமா? அந்த சாயலில் ஒன்றுதான். அவர் கம்யூனிஸ்ட் இல்ல. மம்தானி ஏன் நியூயார்க்கில் ஜெயிக்கிறார்? அவர் ஒன்றும் முழு கம்யூனிஸ்ட் இல்லை. ஆனால் கம்யூனிஸ்டுகளுக்கு வைக்கக்கூடிய அந்த ஏகாதிபத்தியத்தின் சீர்கேடுகளை, மக்களுக்கு எதிரான முதலாளித்துவ போக்குகளை தட்டி பறிக்கும் வாழ்க்கையை ஏத்து கேள்வி கேட்கிறாரு. அமெரிக்க மக்களுக்கு இப்ப அது தேவையா இருக்குது. உலகெங்கிலும் வலதுசாரிகளை வீழ்த்தி நாடாளுமன்ற முறையில் கூட சில இடதுசாரி சாயல் உள்ள கட்சிகள் வருகின்றன. ஏன்? மக்களுக்கு கம்யூனிசம் என்கின்ற அந்த தத்துவம் போய் முழுமையாக சேரவில்லை என்றாலும் முதலாளித்துவம் அட்டர் பிளாப், இதை வச்சு நீ வாழ முடியாதுங்கிற முடிவில் தெளிவாக வந்திருக்கிறாங்க. இதை கொண்டு சேர்ப்பதற்கு போல்ஷிக்குகள் போல நாம் இல்லாமல் இருக்கிறோம். இப்படிப்பட்ட நேரத்தில் கம்யூனிசமா முதலாளித்துவமானு கேள்வி எழுப்ப வேண்டிய நேரத்துல இங்க இருக்கக்கூடிய இந்த ஓடுகாலி காவுட்சிகள் வகையை சேர்ந்தவர்கள் ஆரியமா திராவிடமான்னு கேட்டுருந்தீங்க. இவர்கள் யார்? வரலாற்றில் நமக்கு மட்டும் தொடர்ச்சி இல்லை, எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் கூட ஒரு தொடர்ச்சியா நம்ம கூட இணையா வந்துகிட்டே இருக்கிறாங்க. இன்னும் இறக்கி தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனையோ அதை பேசுவதை விட்டு விட்டு தாவேக்காவா திமுகவான்னு கேள்வி கேட்கிறாங்க. கம்யூனிஸ்டுகளா திமுகவா, கம்யூனிஸ்டுகளா மோடியா என்று கேட்பதற்கான அத்தனை வாய்ப்புகளும் தருணங்களும் இருந்து கூட அதை பயன்படுத்தி கொள்ள முடியாமல் இந்த நூற்றாண்டிலும் பின்தங்கி இருக்கிறோம் என்ற யதார்த்தத்தை நாம் முதலில் உணர வேண்டியிருக்கிறது. தோழர் லெனின் போன்றவர்கள் அங்கே ஒரு புரட்சிகர கட்சியை, போல்ஷிக் கட்சியை உருவாக்கினார் என்றால் அங்க முதலில் உருவான, அதாவது மார்க்சியம் பேசிக்கொண்டே சந்தர்ப்பவாதம் சமரவாதத்தில் ரஷ்யாவில் உருவான முதல் ஆட்கள் யாருன்னா இந்த பொருளாதாரவாதிகள், எக்கனாமிஸ்ட் அப்படின்னு ரஷ்ய வரலாற்று சொல்லுது. இவர்கள் தான் பொருளாதாரவாதம் பேசிக்கொண்டு, சீர்திருத்தவாதம் பேசிக்கொண்டு, லெனினியத்தின் ரஷ்ய புரட்சி என்பது லெனினியத்தை உயர்த்தி பிடிப்பதே என்ற தலைப்பில் இன்றைக்கு தோழர்கள் இந்த கூட்டத்தை, லெனினியத்தின் அடிப்படை கோட்பாடுகளை பற்றி ஸ்டாலின் மிக விரிவாக, சுருக்கமாக, ஆனால் மிக செறிவாக சொல்லியிருப்பார். சீர்திருத்தவாதம் என்பதை முற்றிலும் நிராகரிப்பவர் அல்ல கம்யூனிஸ்டுகள். சமரசங்களையும், ஆனால் இதை ஏன் செய்கிறோம், எதற்கு செய்கிறோம், எப்படி கையாள்கிறோம் என்பதில் தான் அதற்கான உண்மை பொருள் இருக்குங்கிறாரு. ஆனால் முதலாளித்துவ சீர்திருத்தவாதிகளாக சிறுமைப்பட்டு விட்ட கம்யூனிஸ்டுகளுக்கு அதுதான் உயிர் மூச்சே, அதை விட்டா வேற ஒன்றும் கிடையாது. இதன் மூலமாக அவர்கள் எதை செய்ய விரும்புகிறார்கள் என்றால் புரட்சிகர கம்யூனிஸ்ட் ஆற்றலை சிதறடிப்பதற்கான வேலையை செய்கிறார்கள்னு அப்பயே சொல்லியிருக்காரு. அந்த வேலை தான் இங்க சில பிரிவினரால் நடத்தப்பட்டு இருக்குது. மோடி பாசிசம், மோடி பாசிசம் என்பதில் இந்துத்துவ பாசிசம், காவி பாசிசம் என்பது மூலமாக மோடியை வீழ்த்திவிட்டால் புரட்சிகர அமைப்பில் இயங்குவதற்கான ஒரு மூச்சு விட முடியும் என்கின்ற ஒரு முதலாளித்துவ வர்க்க ரிவர்ஸ் கியரை போட்டுக்கிட்டு இன்றைக்கு நடப்பது என்ன? சரி, நாம் தேர்தலே கூடாது, தேர்தல் அசிங்கம் அப்படியெல்லாம் சொல்லல. நடப்பில் இருக்கின்றதை நாம் எப்படி பயன்படுத்த முடியும்? ரஷ்யாவில் கூட லெனின் ஒரு டூமாவை பயன்படுத்தினார்கள் போல்ஷிக்குகள். எதற்கு? மக்கள் தொழிலாளர்கள் மத்தியிலே பென்சிக்குகளின் செல்வாக்கு நாடாளுமன்றவாதத்தின் மூலமாக ஜாரை ஒழித்துவிட முடியும் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிற நேரத்திலே முற்றிலும் அதை விலகி போனால் மக்களுக்கு எதிர் திசையாக இருக்கும் என்பதை அம்பலப்படுத்துவதற்காக போனாங்க. எதிர்பார்த்த மாதிரி அப்படியே நடந்துச்சு. கடைசியில் வந்து கம்யூனிஸ்டுகளை வேட்டையாடினார்கள். அந்த மென்சிக்கு யாரோட சேர்ந்து கொண்டான். ஆனால் கம்யூனிஸ்டுகள் எப்படி வேலை செஞ்சாங்க? நாடாளுமன்றத்தில் மட்டும் போல எப்படி போனாங்க? தனக்கு பின்னால் சட்டவிரோதமான பட்டாளி வர்க்க எழுச்சிக்கான அத்தனை தயாரிப்புகள், இராணுவம், செஞ்சேனை அத்தனை இருந்துகிட்டு போறாங்க. ஒண்ணுமே இல்லாம இப்ப என்ன நிலைமை? கடைசியா இப்ப என்ன சொல்றாங்க? அவன் வாக்கே திருடிட்டான்.
தேர்தலையே திருடிட்டான். நீதிமன்றம் மோடி கையில இருக்குது. எல்லாமே சட்டம் அனைத்தையும் அதிகார வர்க்கத்தை பூராக மாத்திட்டான். எல்லாமே அவன் ஆக்கிட்டாங்கிற பிறகு இப்ப ஓட்டு போய் யாருக்கு போட்டு என்ன ஆகும் போகுது? சரி, இந்த சூழ்நிலையை கூட, இந்த தருணத்தை கூட பார்த்தீர்களா? நாங்க அதுக்குதான் சொல்றோம், இந்த நாடாளுமன்ற ஜனநாயகம் உழைக்கின்ற மக்களுக்கு பொருத்தமாக இல்லை. நம்முடைய ஜனநாயகத்தை காப்பதற்கு கூட வக்கற்று போயிருக்குது. எனவே ஒரு நியாயமான தேர்தலை நடத்து என்பதை கூட ஒரு வெகுஜன கிளர்ச்சியாக்குவதற்கு கூட திட்டம் இல்லை. அப்ப இப்படிப்பட்ட பரிசீலிக்கத்தக்க கருத்துக்களை எப்படி ஸ்டாலின் லெனினியத்தை உயர்த்தி பிடித்து 2 வகையா சொல்றார் ஸ்டாலின். சீர்திருத்தவாதம், பாட்டாளி வர்க்க ஆட்சி இருக்குள்ள சீர்திருத்தவாதம் மக்களுக்கு பலனளிக்கும். முதலாளித்துவத்தின் கீழ் செய்யக்கூடிய சீர்திருத்தவாதத்தில் எப்போதுமே நாம் நினைப்பு எதில் இருக்க வேண்டும் என்றால், அது பாட்டாளி வர்க்க அரசியல் இயக்கத்திற்கும் பாட்டாளி வர்க்கத்திற்கும் பலன் தருமா, அந்த வகையை தான் அங்கீகரிக்க முடியுங்கிறார். முதலாளி வர்க்கத்துக்கு சேவை செய்வது, அவன் கருத்தை வலு சேர்ப்பது, ஸ்டாலின் வந்தா நல்லாயிடும், விடியல் வந்துடும் அப்படின்னு சொல்றதுக்கு கம்யூனிஸ்டுகள் எதற்கு வந்துருச்சா? ஸ்டாலின் பின்பற்றக்கூடிய இன்றைக்கு திமுக பின்பற்றக்கூடிய அரசியல் கொள்கைகள் என்ன? அதே பாரதிய ஜனதா எந்த வகையான பொருளாதார கொள்கைகள் இருக்கும், பொருளாதார வகையில அதை தான் அமுல்படுத்துறாங்க. இன்றைக்கு தூய்மை பணியாளர்கள் எப்படி போராடிட்டு இருக்காங்க நம்ம செய்திகள்ல பாக்குறோம். ஏன் எல்லா தொழிற்சங்கமும் சேர்ந்து அதுக்காக வீதியில இறங்க முடியல? எது தடுக்குது? இன்றைக்கு அடுத்து அபாயகரமான தொழில் பெண்கள் ஈடுபடக்கூடாதுன்னு சொன்ன சட்டத்தையே திருத்தி அவர்களுடைய உடல்நலத்தை பாதிக்கக்கூடிய துறைகள்ல கூட வேலை செய்யலாம், இரவு நேர வேலையும் செய்யலாம், அவங்க விருப்பம் என்று சொல்லி திருத்தப்பட்டு கொண்டு வர காத்து நிற்கிறது. தனியார் பல்கலைக்கழக மசோதா, இப்படி எல்லா அரங்குகளிலும் மக்கள் எந்த வகையிலும் தன்னுடைய ஜனநாயக உரிமையை பேணிக்கொள்ள முடியாத அளவுக்கு பொருளாதார அரசியல் தாக்குதல் என்பது. தோழர், இன்னொரு 10 நிமிஷம் மட்டும் பேசி நிற்கலாமா? இல்ல தோழர், தோழர் கேக்குதுங்களா? என்ற நிலையில் இது திராவிட பொருளாதாரம். இன்று பொருளாதாரத்தை பேசி மோடியை விட மேம்பட்டது இது எங்க போய் நிக்குதுன்னா, இன்றைக்கு சமீபத்தில் முகநூல்ல பார்த்தேன், ஒரு முன்னாள் அமைப்பிலிருந்து செயல்பட்ட ஒரு நக்சல்பாரி தோழரான்னு தன்னை கொண்டாடி கொண்டவர், இந்திரா காந்தி என்ன இருந்தாலும் நல்லவங்க, இந்திரா காந்தியை ஒரே மாதிரி மதிப்பிடக்கூடாது, எமர்ஜென்சி கொண்டு வந்ததுனாலே கெட்டவங்க இல்லை, அவங்கள்ட்ட ஜனநாயக பார்வை இருந்தது, சோசியலிச பார்வை இருந்தது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, அதாவது இன்னும் ரிவர்ஸ்க்கு போயிட்டு அவ்வளவுதான். புராதன பொதுவுடைமை வரலாற்று சக்கரத்தை நகர்த்த முடியும். இதன் மூலம் என்ன சொல்ல வருகிறார்கள்? பிஜேபிக்கு காங்கிரஸ் திமுக பரவாயில்ல, அப்ப கம்யூனிஸ்ட் ஒருத்தர் நிகழ்ச்சி நிரல்ல இருக்கிறாங்களா இல்லையா? இவங்களுடைய பணி பங்குதான் என்ன? இந்த தத்துவத்தை நாம் பிடிப்பது, அவர்களை ஒரு குறிப்பிட்ட திட்டத்தின் அடிப்படையில் ஆதரித்தாலும் கூட நம்முடைய கொள்கையை கொண்டு செல்வதற்கான ஜனநாயகத்துக்காக ஆதரிக்கணும். ஏதாவது செய்ய முடியுதா? ஒரு அரங்க கூட்டம், அறை கூட்டம் எதுவுமே நடத்த முடியுதா? இந்த தோழர்கள், பாஜக தோழர்கள் அப்பு பாலன் நினைவு நாளுக்கு ஊர்வலம் போறதுக்கும் பிரச்சனை, ஒரு அரங்க கூட்டம் நடத்துறதுக்கும் பிரச்சனை, தடை. என்ன ஜனநாயகம் இருக்கு இதுல? என்ன மோடி இதாயிட்டாரு, இல்ல ஸ்டாலின் நமக்கு வாரி வழங்கிட்டாரு? அப்ப அரசு என்பதை பற்றி பார்வையை நீக்கிவிட்டு இதை திராவிட அரசு, ஆரிய அரசு என்று அங்கிகளை போர்த்துக் கொள்வதன் மூலம் முதலாளித்த வர்க்கத்தின் மூர்க்கத்தை கற்றுத்தர வேண்டிய கம்யூனிஸ்டுகள், லெனினை போல, லெனின் அப்படிதானே கற்றுத்தந்தாரு. எத்தனை பேர்கள் அங்க வந்தாங்க, மின்சிக்குகள்னு பேர்ல வந்தாங்க, கருப்பு நூற்றுடைய அட்டகாசம். இப்படி கம்யூனிஸ்டுகளை பழி கொடுக்கவும் உழைக்கும் வர்க்கத்தை காட்டி கொடுக்கவுமான பல்வேறு பிரிவுகளை எதிர்த்த சித்தாந்த போராட்டத்தின் நடைமுறை வெற்றி தான் ரஷ்ய புரட்சி நாள். இதை தெளிவாக நாம் இந்த அனுபவத்தை, இந்த ரஷ்ய புரட்சி நாளாவது இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப இவங்க முதலாளித்துவத்துக்குள்ள உத்தி பிரித்து கொண்டு, ஜோடி பிரித்து கொண்டு, இது ஒரு இடைக்கட்டம், ஜனநாயகத்துக்காக இருக்க வேண்டியிருக்கு அப்படின்னா அதுல ஒரு நடைமுறை உண்மையும் இருக்கணும்.
மோடியினால் மோடியை விட்டா நம்மளை அடிச்சு கொண்டுடுவாரு, தற்காப்பு சக்தி மாதிரி இப்ப திமுக இருக்குன்னு சொல்லுவதற்கு ஏதாவது இருக்குதா? எதுவும் செய்யாதனால விட்டு வச்சிருக்காரு. இறங்கி வேலை செஞ்சு பாருங்க. திமுகவுடைய ஒவ்வொரு தொழிலாளர் வர்க்க விரோத போக்குகளை எதிர்த்து இயக்கம் எடுத்தால் என்ன நடக்கும்? சாம்சங்களை நடத்ததான் நடக்கும். விட்ட விட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்த தொழிலாளியை தூக்கிட்டு போறான். தொழிலாளர்கள் வீதியில் நின்று போராட முடியாது, பேச முடியல. ஒப்பந்த தொழிலாளர் ஆசிரியர்கள் வீதிக்கு வந்து, என்னையா நான் ஒரு பேராசிரியருக்கு படிச்சுட்டு வந்திருக்கிறேன், 10,000 7,000 சம்பளம் எப்படியா குடும்பம் நடத்த முடியும்னு பேராசிரியர் அடிச்சு தூக்குறாங்க. செவிலியர்கள் போராடுறாங்க. எந்த பிரிவு தமிழ்நாடு? இப்ப இவங்க சொல்றத பார்த்தா எல்லாமே மோடி காரணம். இப்ப தமிழ்நாட்டுல வந்து புரட்சிக்கான அவசியமே இல்லை, எல்லாம் நல்லா இருக்குது. திராவிட பேரரசு வந்து சர்வ சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் மாதிரி போயிட்டு இருக்கலாம். ஏதோ சாப்பாடு போடுறாங்க. இது வள்ளலாரே போட்டாரு, வயிற்றுக்கு சோறிட வேண்டும். பசித்தவனுக்கெல்லாம் சோறு போடுறது உயரிய அறம்னா அறம் தான், அது முக்கிய கடமை இல்லையா? அப்ப அதுலயே முடிஞ்சு போச்சு. இதை செய்யறதுக்கு ஒரு அரசா? இவ்வளவு நூற்றாண்டுக்கு பிறகு உழைத்தோம். இன்றைக்கு அரசியல் சூழல், தொழிலாளி வர்க்க வாழ்க்கை நிலவரம் என்னவா இருக்கு? அப்ப லெனினை போல இதை பகுத்து பார்க்கக்கூடிய, தொழிலாளி வர்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டிய தேவைக்கு முதல்ல நம்ம உட்படணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொழிலாளி வர்க்கத்தில் பல அடுக்குகள் இப்போது உருவாயிருக்கு நவீன வளர்ச்சி போக்குல. நான் வந்து ஒரு கிக் ஒர்க்கராக ஒரு பகுதி நேரமா வேலை செய்யறேன். என் கூட வேலை செய்யற பல தொழிலாளிகள், இளைஞர்கள், யார் மனதிலும் இந்த அரசின் மீது, நீங்க நம்ம பேசுகிற அரசியல்லாம் உங்களுக்கு தெரியலதான், ஆனால் எவன் மேலேயும் நம்பிக்கை கிடையாது. இவங்க நம்புற மாதிரி இந்த முற்போக்காளர்கள்லாம் சொல்ற மாதிரி ஸ்டாலின் அது வெங்காயம் அவன் பிள்ளைக்கு அவன் சேர்க்கிறான் சார், பளிச்சுன்னு உண்மையை பேசுறாங்க. அப்ப அவர்களுக்கு அரசியல் படுத்துவதற்கு சக்திகள் இல்லை, அமைப்புகள் இல்லை, அவர் பக்கத்துல இல்லை, தோல்ல கை போட்டு சலிப்பில்லாமல் வேலை செய்வதுன்னு இருக்கு இல்லைங்களா, ரஷ்ய கம்யூனிஸ்டுகள் போல. அது என்ன சாதாரண வேலையா? கன்னி நிலம் படிச்சீங்கன்னா தெரியும், ரஷ்ய நாவல். கூட்டுப்பண்ணையை நிறுவதற்கு அந்த தோழர்கள் பட்ட மன உளைச்சலும் சிரமமும், குழாக்குகள் மத்தவனும் வந்து தோல்வி அடைந்து விட்ட பிறகு எவ்வளவு வெறி கொண்டு இருப்பான். இப்ப முதலாளித்துவ கட்சிகள் தான் நாட்டை பங்கு போட அலையிறான். திமுகவோ விஜயோ எந்த கும்பலா இருந்தாலும் இந்த முதலாளித்துவ அந்த ஜனநாயகத்தின் ஒரு அங்கம், அந்த அதிகாரத்தில சுவைக்க வந்தாங்க. இவங்க ஒரு பீரியட் ஆட்சியில இப்பதற்கு என்ன அடி அடிக்கிறாங்க, என்ன கட்டத்துக்கும் போறாங்க, என்ன செலவு பண்ணி ஏஜென்சியை வச்சு பிரச்சாரம் பண்றாங்க. அப்ப மொத்த முதலாளித்துவத்தையே ரஷ்யா தூக்கி எறிஞ்சிருச்சுன்னா அவன் என்ன வெறி கொண்டு இருப்பான். ஸ்டாலின் பல இடங்கள்ல சொல்றாரு, நம்மை விடவும் எதிரி மூர்க்கமாகவும் அடிபட்ட பாம்பு போல அவன் இருக்கிறான், சர்வதேச சக்திகளை அவன் திரட்டிக்கிட்டு இருக்கிறான் நமக்கு எதிரா. அந்த சூழலில் தான் பாருங்க, பாசிசத்தை எதிர்ப்பது என்பது 2 கோடி ரஷ்ய மக்கள் உயிரை இழந்து, உலக முதலாளித்துவ நாடுகளின் அவனுக்கு கூட போர்ல போய் நின்று சாவல. ஜெர்மனுடைய பல விமானிகள் தன்னுடைய சுயசரிதையில சொல்லியிருக்கிறான், எங்கடா நாங்க பீட்டர்ஸ்பர்க்லயும் மாஸ்கோ வேறு சில இடங்கள்லயும் போய் ஸ்டாலின் கிராண்ட்லயும் மேலேருந்து பாம் பிளாஸ்ட் பண்ணோம்னா ஜனங்க ஓட மாட்டேங்கிறாங்க, எனக்கு அது அச்சமா இருக்கு. இப்படிப்பட்ட மனிதர்களை நாங்க வேற எங்கேயும் சண்டையில பார்க்கல. அப்ப அந்த தாய் நாட்டை காப்பது, சோசியலிச ரஷ்யாவை இழந்து விடக்கூடாது. எப்படிப்பட்ட ஒண்ணு உருவாக்கி இருக்கிறோம், இவன் அழிக்க வர்றானே விடக்கூடாது, தெருவுல கையில கட்டையில கடத்துல தூக்கி அடிக்கிறாங்களாம், இதை எழுதுகிறார்கள். அப்ப எவ்வளவு வெறி கொண்டு இருப்பாங்க. இப்படி தொழிலாளி வர்க்கத்தை பார்த்தா அவங்களுக்கு அரசியல் சரியாக பெருசா நம்ம வந்து பேசிக்கலாம், அமைப்பா இருக்கிறோம், சாதாரண சில தனிநபர்கள் நாங்க பெரிய அந்த தச்சரிக்கே வரக்கூடாது. நம்ம இன்னும் சரியா ஒரு பிரச்சார கட்டத்தையே தாண்டவில்லை என்ற உண்மையை முதல்ல அங்கீகரித்துக் கொள்ள வேண்டும். ரஷ்ய புரட்சி நாளை கொண்டாடும் இந்த நேரத்தில் நம் மீதான சுய விமர்சனங்களை நாம் சரியாக அரசியல் ரீதியாக பரிசீலித்துக் கொள்ள வேண்டிய, அதுல அவநம்பிக்கை அடைய தேவையில்லை. நான் பார்க்கிற வகையில் சக தொழிலாளிகளை பார்க்கிறேன், இளைஞர்களை. நிச்சயம் இவர்கள் இந்த நாட்டில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார்கள். அந்த ஆற்றலும் வெறுப்புணர்ச்சியும் சக்தியும் அவங்கள்ட்ட இருக்கு, சரியான டைரக்ஷன் இல்லை. ஏன் விஜய்கிட்ட ஓடுறான்னு, அவன் சரி இவெல்லாம் இருக்கிறவெல்லாம் வேஸ்ட், இவன் ஏதாவது செய்வான் போல இருக்கு என்ற அரசியல் மயக்கம். அவர்கள் அரசியல் அற்றவர்கள் அல்ல, தவறான அரசியலில் அவர்கள் தலையில போய் செலுத்தப்பட்டிருக்குது. நம்ம அரசியல் மார்க்சியத்தை இப்படித்தானே ஒவ்வொரு நாட்டிலும் இருந்தாங்க. எல்லா நாடுகளையும் தயாரான தலைகள் இருந்ததா? ஏற்கனவே முதலாளித்துவம்னா அதை வந்து முழுக்க ரொப்பி வச்சிருக்கும், அதை சுத்தம் செய்வதே பெரிய வேலை.
இத்தனை நூற்றாண்டுல நரத்துணிக்கைகள் போல வேலை செஞ்ச நம்முடைய வரலாற்று அனுபவம் இருக்குல்ல. இதையெல்லாம் கலைந்து கொண்டு இன்றைக்கு பல தோழர்கள் பாருங்க, இப்ப மஜக ஒவ்வொரு அமைப்புகள், இது வெளிப்படையா தெரியக்கூடியதான். பல்வேறு பேர் பல பிளவுகளா இருக்கிறோம். ஆனா பல்வேறு அமைப்புகள் பிரிவுகள்ல எவ்வளவு சிறந்த தோழர்கள் சமூகத்தின் மீது நேசிக்கிறார்கள் என்பதை நான் மறுக்கவே மாட்டேன். ஆனால் இந்த நேசிப்பு மட்டும் போருமா? சரியான அரசியல் சித்தாந்த தலைமையை நிறுவிக்கொள்ள வேண்டும். லெனின் வழி, லெனினியத்தை பிடிப்பது என்பது அதுதான். அந்த வழிக்கு வரணும் இல்லைங்களா? இன்னைக்கு சில தோழர்கள்லாம் இதுல கலந்து பேசுறாங்க, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குது. அப்ப அரசியல் ஒற்றுமை என்பது பொதுவாக நல்லதுதான். ஆனா அரசியல் சித்தாந்த ஒற்றுமை தான் வலுவான ஒற்றுமை. இந்த அரசியல் சித்தாந்தத்தை எப்படி ரஷ்ய புரட்சி வெற்றியை சாதித்த தோழர்கள் நடைமுறையில் செய்தார்கள், பிரயோகித்தார்கள் என்பதை கற்றுக்கொள்வதற்கு இந்த நாளை நாம் நினைவுறுத்த வேண்டியிருக்கு. லெனின் அப்படிதான் செஞ்சிருக்கிறார். முதல்ல இந்த குழுக்களை இணைச்சிருக்கிறாரு, சித்தாந்த போராட்டம் நடத்தியிருக்கிறாரு, மார்க்சியம் இதுதான் என்பதை நிறுவுறாரு. இஸ்கரா பத்திரிகை, பிராவதா, இப்படி பல்வேறு கட்சி, ஒரு போல்ஷிக் கட்சி உடனடியா டக்குன்னு எல்லாம் சேர்ந்து அப்படியே அசம்பிள் ஆயிட்டாங்களா? இல்ல. எல்லா சமூக தடைகள், அகத்தடைகள், பல்வேறு சந்தர்ப்பவாத சமரசவாத போக்குகள், துரோகிகள், ஓடுகாலிகள் அனைவரின் மீதும் ஈட்டப்பட்ட வெற்றி இந்த ரஷ்ய புரட்சினால். அதை மறந்துடாதீங்க. நமக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய முன்னுதாரணம் மிக்க அனுபவங்களை கொண்ட அரிய மனிதகுல வரலாற்று பாடம். ரஷ்ய புரட்சினால் சண்டை போட்டாங்க, ஜெயிச்சாங்க, தொழிலாளி வந்துட்டாங்கல்ல. தொழிலாளி வர்க்கத்தை ஆளும் வர்க்கமாக உயர்த்தியது கம்யூனிசம். சும்மா கிடையாது. உலகமே என்ன நினைச்சது? சும்மா தொழிலாளி போய் என்ன பண்ண முடியும் என்று நினைத்துக் கொண்டிருந்த நேரத்திலே ஒரு அரசை நிறுவி, லெனின் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாரு, நம்ம அரசு மாறிட்டோம், ஆட்சிக்கு வந்துட்டோம் மட்டும் நினைச்சு பிரயோஜனம் இல்லை. ஜனங்களை பொறுத்த வரைக்கும் நீ கம்யூனிஸ்டோ அதெல்லாம் முக்கியம் இல்லை. ஒரு ரேஷன் கடையில ஒழுங்கா நீ ரேஷன் போட தெரியலன்னா அவனே பரவாயில்லன்னு நினைச்சிருவாங்க. அப்ப நீங்கள் எப்படி உங்களை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று நடத்தியிருக்கிறாங்க. அதனால்தான் புரட்சி நடந்த பிறகு தோழர் லெனின் சொல்றார், இனிமேல் தான் நமக்கு நிறைய வேலை இருக்கிறது தோழர்களே என்ற அந்த வார்த்தையின் பின்னே எவ்வளவு பெரிய பாட்டாளி வர்க்க பொறுப்பும் சுமையும் இருக்கிறது. அந்த பொறுப்பும் சுமையும் தாங்கிய தன்னிகரற்ற தோழன் தோழர் ஸ்டாலின். 2-3 ஐந்தாண்டு திட்டங்கள் அந்த நாடு எங்கேயோ போயிடுச்சுங்க. எது சுற்றி பார்க்க போன ரவீந்திரநாத் தாகூர் ஒரு தலைமுறைக்கே திருட்டு சுரண்டலை தெரியலங்கிறாரு. ரவீந்திரநாத் தாகூர் போயிட்டு அங்க ஒரு பள்ளிக்கூடத்து பசங்கள்கிட்ட இந்த பேனா 5 ரூபா, இதை 10 ரூபாய்க்கு வித்தா எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு கேட்கிறாரு. அந்த பள்ளிக்கூடத்தில் உள்ள பையன் 3 வருஷம் ஜெயிலு கிடைக்குங்கிறான். திகைத்து போறாரு. ஏன்னா இங்க ஒரு பொருளை நியாயமற்ற விலையில் விற்பது சட்டப்படி குற்றம். ரஷ்ய சட்டப்படி, சோசியலிச சோவியத் அரசின் சட்டம் எல்லா கிராமங்களுக்கும் எடுத்து சென்றப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட சரி தொடர் முடிச்சுறேங்க. இந்த சூழல் இன்னும் கற்றுக்கொள்ள இதனுடைய பரிமாணங்கள் நிறைய இருக்கு. என் நேரத்தை மறந்து நான் பாட்டும் பேசிட்டு போறேன். தோழர்கள் நிறைய பேசணும், அதிக நேரம் எடுத்துக்கிட்டதை கொஞ்சம் பொறுத்தருங்க. இந்த பேசிய விஷயங்களின் மீது உங்களுக்கு இன்னும் புதிய கருத்துகள் மற்றவைகளை நீங்கள் சுயமாக சிந்திக்க நாம் கடமைப்பட்டுள்ளோம். எனவே ரஷ்ய புரட்சி என்பதை ஒரு பொறுப்புமிக்க பாட்டாளி வர்க்கத்தின் மீதான அரசியல் பொறுப்பு என்று எடுத்துக்கொண்டு நாம் முன்னேறி செல்வோம் தோழர்களே. அவநம்பிக்கை அடைய எதுவுமே இல்லை. அற்புதமான அரசியல் சூழலும் இளைஞர்களும் இருக்கிறார்கள். நாமே வெல்வோம், கம்யூனிசமே வெல்லும், மார்க்சியமே வெல்லும் என்று கூறி வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன்.